மலேசியாவிலேருந்து ஹுசைன்கிறவர் கேட்குறாரு, காபாவின் கதவையும் முல்தசம் பகுதியையும் முத்தமிடுவதும் அதில் துவா செய்வதும் சுன்னத்தான்னு கேட்குறாரு. அதாவது காபாவில் போனீங்கன்னு சொன்னால் அந்த காபாவில் நம்ம முத்தமிடுதல், தொட்டு முத்தமிடுதல் என்கிறது ஒட்டுமொத்த காபாவுலையும் ரெண்டு இடத்துல தான் செய்யலாம். பாக்கி காபாவில் புனிதம் நினச்சிக்கிட்டு நிலப்படியை தொடுறது, கதவை தொடுறது, அதை முத்தம் குஞ்சுறது, அதை கட்டி பிடிக்கிறது, அதை நெஞ்சோடு அணைத்து கொள்வது என்பதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. அந்த கதவுக்கும் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவில் உள்ள பகுதியை தான் முல்தசம்பாங்க. அதை போய் என்ன செய்வாங்க, அப்படி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு நிற்பாங்க காபாவை நேசிக்கிறோங்கிற பேரில். இதுகளெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, லம் அர அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை நான் பார்த்தது கிடையாது. எஸ்தலிமு மினல் பைத்தி, காபத்துல்லாவிலே முத்தமிட்டு நான் பார்த்தது கிடையாது. இல்லர் ருக்குனைனி அல் யமானியைனி, ருக்குனை யமானின்னு சொல்லக்கூடிய ருக்குனை யமானிங்கிற அந்த பகுதியை தவிர, அந்த ரெண்டு மூலையை தவிர, யமானிங்கிற பகுதியைச் சேர்ந்த 2 மூலைகளை தவிர வேறு எந்த ஒன்றையும் நான் ரசூலுல்லாஹ் முத்தமிடலை. ருக்குனை யமானின்றா எதுன்னு கேட்டால் அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்குல்ல அந்த இடமும் அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்த மூளை, அந்த ஆப்போசிட் மூளை, அது 2க்கும் பேர் தான் ருக்குனை யமானிங்கிறது. இந்த ருக்குனை யமானியை தவிர, இந்த 2 இடங்களை தவிர வேறு எந்த இடத்துலையும் ரசூலுல்லாஹ் காபாவில், அவங்களும் காபா மதிக்கத்தானே செஞ்சாங்க, கதவை பிடிச்சது, கதவை கட்டி பிடிக்கிறது, அந்த நிலப்படியை இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சு நான் பார்த்தது இல்லை என்று இப்னு உமர் சொல்கிறாரு. இது புகாரில் 1609வது ஹதீஸில் இருக்கிறது. அதே நேரத்தில் சில ஹதீஸுகள், உதாரணமாக இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா சும்ம காம பைனல் ஹஜரி ஒல் பாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் நடுவில் உள்ள இடத்துக்கு வந்தார்கள். ஓ அல்சக்க சதுரஹு ஓ எதைஹி ஓ ஹத்தஹு இலைஹி, தன்னுடைய நெஞ்சி, கை, கன்னம் இதையெல்லாம் அதனோடு போய் ஒட்டி கொண்டார்கள். ஹஜருல் அஸ்வதுக்கும் கதவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு சின்ன இடம் இருக்கும்ல, ஹஜருல் அஸ்வத் மூலையில் இருக்கும், கதவு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த கதவுக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் மூலையில் அந்த இடத்த தான் முல்தசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்தை போய் நினைஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இது இப்னு உமர் அவர் கட்டியை பிடிச்சிட்டு சும்மா காலை சொன்னார், ஹாக்கதா ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஃபாலு, இப்படி தான் ரசூலுல்லாஹ்வும் செய்தார்கள் அப்படின்னு இப்னு உமர் சொன்னதாக ஒரு ஹதீஸ். அதே இப்னு உமர் தான் சொல்கிறாரு புகாரில் வரக்கூடிய ஹதீஸில், இந்த 2 தவிர வேறு ஒன்றையும் செஞ்சு நான் பார்த்ததில்லைங்கிறார். அது ரொம்ப ஆத்தன்டிக்கானதாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த 2 தவிர வேறு ஒன்றை சொல்கிறாரு. என்ன வேறு ஒன்று? அதாவது ஹஜருல் அஸ்வதுக்கும் வாசலுக்கும் நடுவில் உள்ள அந்த இடத்தில் அந்த செவத்தில் போய் அப்படி பள்ளி ஒட்டும்ல செவத்தில் அப்படி ஒட்டிக்கிறது போய் அந்த மாதிரி ஒட்டி கொண்டதை நான் பார்த்தேன், நானும் செஞ்சேன், அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்துருக்கிறேன்னு அவர் சொன்னார்னு வருகிறது. இது இப்னு மாஜாவில் இருந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளரில் முசன்னா பின் சப்பாஹ்ன்னு வர்றாரு. இவர் பயங்கரமான பலவீனமான ஒரு ஆள். இவருடைய எந்த ஒரு அறிஞரும் இவருக்கு நற்சான்று கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுறதுனாலையும் இது ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது. 2வது, அதே இப்னு உமர் இந்த 2 தவிர வேறு ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டாரே, அப்போ அதுக்கு மாற்றமாக இருக்குல்ல, அப்போ ஏதோ புனைந்து இருக்கிறாங்க. 2 அல்ல 3வது வருதில்ல, 3 இடத்துன்னு வந்துருதா இல்லையா இது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தாரகுத்னியில் இதே கருத்து வருகிறது. தாரகுத்னியில் வர்ற ஹதீஸ்லையும் இதே முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் தான் இதுலேயும் இடம்பெறுகிறார். அதனால் இது கிடையாது. அதே நேரத்தில் இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக என்ன வருதுன்னு கேட்டால், லா எல்சமு பைனஹுமா அஹதுன் யஸலுல்லாஹ ஷையன் இல்லா இய்யாஹு, யார் அந்த கதவுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவில் உள்ள அந்த ஏரியாவில் அவர் கட்டி அணைத்து கொள்கிறாரோ, அணைத்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாரோ, கேட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இதில் ஒன்றுமே எல்லாமே தவறு. ருக்குன் 2 மூலைகளை தவிர, ருக்குனை யமானின்னு சொல்லக்கூடிய ஹஜருல் அஸ்வத் மூலை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மூலையை தவிர மற்ற பகுதிகளில் காபத்துல்லாவை தொடுவது, முத்தமிடுவது, அதில் நின்று துவா செய்வது, இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செய்யாமல் பிறகு உண்டான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு உள்ளே நுழைஞ்சாங்கல்ல,
உள்ளே நுழையும் போது உள்பக்க சுவர்களையெல்லாம் நினைஞ்சிருக்காங்க, முத்தமிட்டுருக்குறாங்க. அது காபாவுக்கு உள்ளே ஒரு அந்த சிலையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உள்ளக்க போனாங்கல்ல, அந்த உள்ளே போகும்போது காபாவுடைய உள்ளக்க உள்ள அந்த சவர் பகுதியிலெல்லாம் அது முத்தமிட்டார்கள் என்கிறத கட்டி பிடிச்சார்கள், அந்த மாதிரி இதெல்லாம் வருகிறது. ஆனால் இது லைஃபாக இருக்குது, இந்த வெளியில் முத்தமிட்டார்கள் என்பது இருக்கிறது. இது சரியில்லை.